நீங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஹேபிட் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இந்த ஒரு ஹேபிட்டுக்கு நீங்க கண்டிப்பா அடாப்ட் ஆகியே ஆகணும். அந்த ஹேபிட் என்ன தெரியுமா? திங்கிங் இன் இங்கிலீஷ். ஆனா எப்படி இங்கிலீஷ்ல திங்க் பண்றது? நிஜமாலுமே இது ஒர்க் ஆகுமா? இன்கேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன், எப்படி ஸ்டார்ட் பண்றது? இந்த வீடியோல நம்ம அதை தான் ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். How to think in English. இங்கிலீஷ்ல திங்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல நேம்ஸ் கொடுக்காம இங்கிலீஷ்ல நேம் கொடுத்து பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கர். நீங்க டெய்லியும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட தமிழ்ல நேம் பண்ணுவீங்களோ அந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நீங்க அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸையும் பத்தி இப்ப நேர்ல பாக்குறீங்க, அதை யோசிக்கிறீங்க, இது என்ன ஆப்ஜெக்ட்னு. திஸ் இஸ் அ வாட்டர் பாட்டில். திஸ் இஸ் அ பில்லோ. அது எதுக்குமே ஒரு தமிழ் வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஆன இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் நேம் என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். சோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல திங்க் பண்றது அது ஈஸியா மாத்தி விட்டுரும். செகண்ட் ஸ்டெப், ப்ரொனவுன்ஸ் கிளியர்லி இன் மைண்ட். இப்போ நான் உங்களை இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க யோசிச்சு பாக்குறீங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு, சும்மா இங்கிலீஷ்ல யோசிச்சு பாக்குறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டு கூட நடந்த ஒரு கான்வர்சேஷனை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க திங்க் பண்ணும்போது உண்மையாலுமே பேசினா எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி லவுடரா உங்க மைண்டுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கணும். சோ அப்படி பேசும்போது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸும் ப்ரொனவுன்சியேஷன்ல கிளியரா இருக்கா மைண்டுக்குள்ளன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது கரெக்ட் தானா இல்லையான்னு எப்படி கத்துக்குவீங்க? இந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல, திங்கிங் இன் இங்கிலீஷ், வரக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக்கே ப்ரொனவுன்சியேஷன் தான். ஏன்னா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னா அவங்க உங்களை கரெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களை ஜட்ஜ் பண்றது யாரு? உங்களை எவாலுவேட் பண்றது யாரு? உங்களை இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறது யாரு? எல்லாமே நீங்க தான். சோ உங்களுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியணும். அந்த ப்ரொனவுன்சியேஷன் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலபிள்ஸ் லேர்ன் பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்டையும் எப்படி பார்ட்டா பிரிக்கிறது. சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் மேடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளவு சிலபிள்ஸ்? அதோட சவுண்ட பேஸ் பண்ணி நீங்க பிரிக்கணும். ஹோம் மேட். சேர்னு இருக்கு, இது எவ்வளவு சிலபிள்? சேர். இட் இஸ் நாட் சேர், இட்ஸ் சேர். சோ இந்த மாதிரி நீங்க சிலபிள்ஸ் லேர்ன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன்ல வரக்கூடிய மிஸ்டேக்ஸை நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம். சோ லேர்ன் சிலபிஃபிகேஷன். நிறைய வேர்ட்ஸை எப்படி சிலபிஃபை பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய வேர்ட்ஸ் சிலபிஃபை பண்ணி பாருங்க. அது கரெக்ட் தானா? எப்பெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ, இது கரெக்டா இருக்கலாம் இல்ல தப்பா இருக்கலாம் டவுட் வருதோ, இப்போ உடனே போய் கூகுள்லயோ இல்ல சாட்ஜிபிடிலயோ போய் இது கரெக்டானு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சோ திங்கிங் இன் இங்கிலீஷ்ல எவாலுவேட் பண்ணக்கூடிய பர்சன் நீங்களா இருக்கிறதுனால மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியாமலே நிறைய டைம் போயிடலாம். சோ அந்த இடத்துல கரெக்ட் பண்றதுல ரொம்ப கான்சியஸா இருங்க. தேர்ட் ஸ்டெப், திங்க் இன் சிம்பிள் சென்டென்சஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸோட டிரான்ஸ்லேஷன் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்த உடனே நான் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்கிட்ட நான் பேசிக்கணும்னா நிறைய சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும். நிறைய பேர்த்த பார்த்திருப்பேன், நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கும். ஒரு சில ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தெரியாது, ஆப்ஜெக்ட்ஸுக்கான டிரான்ஸ்லேஷன் தெரியாது, ஆக்ஷன்ஸ் டிஸ்கிரைப் பண்ண தெரியாது. சோ அப்ப நம்ம என்ன நினைச்சிருவோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா சின்ன சின்ன சென்டென்சஸ். Now what I am doing, I am recording video. What I am doing, I am talking to you. Now what you are doing, you are listening to me. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான சென்டென்சஸை லேர்ன் பண்ணுங்க. How I am teaching you, I am teaching you through this whiteboard.
How I am teaching you? Just because I am recording this video, you can clearly understand what I am teaching. So that is how I am teaching you. I have some thoughts. I had my experience. I am explaining it to you. So சின்ன sentences. பெரிய sentences வேண்டவே வேண்டாம். இப்ப என்ன நடந்துச்சு? What you are doing? You are eating. You are watching TV. You are watching video. So இந்த மாதிரி குட்டி குட்டி sentences ஃப்ரேம் பண்ணி பழகுங்க. திங்க் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா I am going somewhere. So that is why I am getting up. I am getting up now. So அப்ப அதுக்கு எழுந்திருக்கிறது என்ன பண்ணுவீங்க? நடப்பீங்க. I am walking now. எங்க போறீங்க? I am going to my home. I am going to my office. So இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ் நீங்க லேர்ன் பண்ணாலே அது உங்களுக்கு திங்கிங் இன் இங்கிலீஷ் ஜேர்னிய அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னா எடுத்த உடனே பயந்துருவீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணும்போது இந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாவும் ஈஸியாவும் இருக்கும். அந்த நீங்களும் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் யோர் செல்ஃப். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். என்கிட்ட நானே பேசணுமா? பைத்தியம் சொல்லிட மாட்டாங்களா? அவங்க என்னவோ சொல்லிட்டு போறாங்க. ஸோ கோ டு அ செப்பரேட் பிளேஸ். மேபி யூ கேன் டெல் தெம் தட் யூ ஆர் லேர்னிங் ஆர் சம்திங். உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. இப்போ நீங்க பேச போறது கூட கிடையாது, திங்க் தானே பண்ண போறீங்க. உங்களை பத்தி யாருன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. ஹூ யூ ஆர், உங்க நேம் என்ன, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன டு டூ லிஸ்ட் இன்னைக்கெல்லாம் பிளான் பண்ணீங்க, என்னெல்லாம் முடிச்சீங்க, எவ்வளவு பீப்புள் இன்னைக்கு மீட் பண்ணீங்க, எத்தனை பேரை பாத்தீங்க, இன்னைக்கு நீங்க இப்ப நடந்ததுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, எது நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சு, எது நீங்க நினைச்ச மாதிரி நடக்கல, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க, உங்களோட லைஃப் பிளான்ஸா கூட இருக்கலாம். சோ உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. சோ இது ஸ்போக்கன் இங்கிலீஷை தாண்டி உங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜேர்னில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 monthல உங்களுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப விசிபிளா தெரியும். நீங்க ஒருத்தங்க கொஸ்டின் கேக்குறாங்க, ஒருத்தங்க கிட்ட பேசுறீங்கன்னா ஃப்ளூவெண்டா பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் டாக்கிங் டு யுவர் செல்ஃப். சோ உங்ககிட்ட நீங்களே பேசும்போது நீங்க யாருன்றத நீங்க உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லணும். நீங்க போல்டான பர்சன் சொல்லணும், ஐ ஆம் அ ஸ்ட்ராங் லேர்னர்னு சொல்லணும், ஐ ஆம் ஆக்டிவ் பர்சன் சொல்லணும். இந்த இடத்துல நெகட்டிவான வேர்ட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஆம் லேசினோ, இல்ல எனக்கு இந்த விஷயம் பிடிக்காதுனோ. உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில பர்சனை பத்தி மறந்துடுங்க. பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிச்ச விஷயங்கள் என்ன நடந்துச்சு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, எல்லா பாசிட்டிவான திங்ஸையும் பத்தி இந்த நிமிஷம் பேசுங்க. சோ நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உங்களை நீங்களே மன்னிக்கிறதுக்கும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், சேஞ்ச் ஒன் திங். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு விஷயம் நீங்க பண்றது உங்க லைஃபையே மாத்தும். என்ன தெரியுமா? நீங்க டெய்லியும் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிய இங்கிலீஷ்ல மாத்துங்க. தமிழ்ல பாக்குற ஒரு வீடியோவா இருக்கலாம், இல்ல ஒரு வெப் சீரிஸா இருக்கலாம், இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க சீரீஸை நீங்க தமிழ்ல பாக்கலாம். அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு சில தமிழ் டிரான்ஸ்லேட்டட் மூவிஸ் பாக்குற ஒரு ஹேபிட் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த சினாரியோல நீங்க தமிழ பார்க்காம இங்கிலீஷ்ல பாருங்க. டெய்லியும் ஒரு மினிமம் 1 வீடியோல இருந்து மேக்ஸிமம் 5 வீடியோஸ் வரைக்கும் இங்கிலீஷ்ல பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்றீங்க, குக்கிங் லேர்ன் பண்றீங்களா இருக்கலாம், இல்ல டிராயிங் லேர்ன் பண்ணலாம், இல்ல கோடிங் லேர்ன் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஸ்கில்ல தமிழ்ல உங்க நேட்டிவ் லாங்குவேஜ் ஏதோ அதுல கத்துக்காம இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணுங்க. இப்போ ஸ்கில்லையும் கத்துக்க போறீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷையும் சேர்த்து கத்துக்க போறீங்க. அப்போ லேர்ன் பண்ணும்போது ஒரு சில வேர்ட்ஸோட மீனிங் உங்களுக்கு தெரியாது, தேடி கத்துக்குவீங்க. இப்ப யாரு உங்களை ஜட்ஜ் பண்ணுவா? நீங்க தான். லேர்ன் பண்ற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து சந்தோஷப்படுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வாட்ச் டியூட்டோரியல்ஸ் அண்ட் டேக் நோட்ஸ் இன் இங்கிலீஷ். நான் சொன்னல இந்த டிப்ல ஆல்ரெடி. சோ நீங்க வீடியோஸ் பாக்குற அந்த ஹேபிட்டை இங்கிலீஷ்ல மாத்துங்கன்ட்டு. சோ டியூட்டோரியல்ஸ், நீங்க எந்த ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணாலும் இங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணிட்டு அந்த நோட்ஸையும் இங்கிலீஷ்லயே எடுங்க. தமிழ்ல ஹிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது, ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு இங்கிலீஷ் கஷ்டம்னு சொல்லிட்டு தமிழ்ல அந்த தங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் பண்றது, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு நீங்க யூஸ் டு ஆகணும். அதுக்கு இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுங்க, டெக்ஸ்ட் பண்றதெல்லாம் தங்கிலீஷை யூஸ் பண்ணாம அதை இங்கிலீஷாவே மாத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷா மாத்த ட்ரை பண்ணுங்க. சோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இட் வில் டெஃபினெட்லி டேக் யூ டு நெக்ஸ்ட் லெவல். நீங்களே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. யூ வில் ஃபீல் ப்ரவுட். அண்ட் ஃபைனல் டிப், டெய்லியும் இந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் மறக்காம வச்சுக்கோங்க. நீங்க அந்த 30 days ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 daysல எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த மந்த்ல உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட், அந்த சார்ட் அவ்வளோ விஷுவலா தெரியும், தெளிவா தெரியும். என்ன ட்ரிப் தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு இங்கிலீஷ்லயே உங்ககிட்ட சொல்றது. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் அது கஷ்டம்னு. ஆனா ஸ்டார்டிங்ல டே 1ல நிறைய வேர்ட்ஸ் தெரியாது, சென்டென்ஸ் தெரியாது, ஆப்ஜெக்ட்ஸ் தெரியாது. டே 2ல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், டே 3ல இன்னும் கொஞ்சம், டே 4ல இன்னும் கொஞ்சம். ஒரு 1 வீக்லயே பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். So at the end of the monthல you will see a magic that is happening. உங்களால ஃப்ளூவண்டா உங்களை பத்தி பேச முடியும். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களால உங்ககிட்ட தெளிவா சொல்லி முடிச்சிருக்க முடியும். So you will see a lot of improvement. அதை பார்த்து நீங்களே சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. So make sure you follow all these tips. Tip number 1, name of objects. Tip number 2, pronounce clearly in mind. Syllabification அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Third tip, think in simple sentences. Complicated ஆன sentences beginning stageல frame பண்ண கஷ்டப்பட்டீங்கன்னா பயந்துருவீங்க. அதனால சின்ன சென்டென்ஸ் போதும். Fourth tip, have a conversation. உங்களை பத்தி உங்ககிட்ட பேசுங்க. This is important. Fifth tip, உங்களோட டெய்லி ஹேபிட்ல ஒரு ஹேபிட்ட இங்கிலீஷ்க்கு மாத்துங்க. அண்ட் 6th டிப், டுட்டோரியல்ஸ். மெயினா ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும்னா அதை உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல பார்க்காம இங்கிலீஷ்ல பார்த்து கத்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷையும் சேர்த்து லேர்ன் பண்ணுவீங்க. அந்த ஃபைனல் டிப் இஸ், உங்களோட என்டையர் டேய டெய்லியும் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ரீகேப் யுவர் டே இன் இங்கிலீஷ். இந்த 7 டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கிலீஷ்ல ஈஸியா திங்க் பண்ணலாம், ஈஸியா பேசவும் செய்யலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க தான் உங்களை ஜட்ஜ் பண்ண போறீங்க. எது மிஸ்டேக்ஸ் எது கரெக்ட்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஸ்டெப்ல மெயினா இந்த சிலபிஃபிகேஷன் அண்ட் தென் வீடியோஸ் பார்க்கும்போது ஆக்சென்ட் இருக்கு இல்லையா, நீங்க வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நான் இங்கிலீஷ்ல பாருங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல அந்த ப்ரொனவுன்சியேஷனை பார்த்து தெளிவா லிசன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி பேசுங்க. So I believe this video helped you in improving your spoken English journey. If it really helped you, make sure you subscribe my channel so you'll not be missing any updates. Bye for now. We'll meet you in next amazing video.